நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறீங்க ஆனா வியூஸே வரலையா? சரி, நம்ம சேனல் கேட்டகரியை மாத்திரலாம், அப்பயாச்சும் வியூஸ் வருமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? குக்கிங் வீடியோ போட்டு பார்த்தோம், செட் ஆகல, இனி கேமிங் வீடியோலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதாங்க. ஒரு சின்ன தப்பு உங்கள் மொத்த சேனலுமே டெட் ஆகிடும். ஆனால் அதே நேரத்தில் சரியான முறையில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் உங்களோட வியூஸ் அதிகமாகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்போ கேட்டகரியை மாற்றணும், எப்போ மாற்றக்கூடாது, அப்படி பண்ணுறதுனால நம்மளோட சேனலுக்கு என்னென்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக உங்களுக்கு இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வியூவர்ஸ் ஸ்கிப் பண்ணாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கிரியேட்டர்ஸ், யூடியூப்ல நம்ம எல்லாருமே பெரிய ரீச்க்கு வரணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படும். சரி அப்படின்னு சொல்லி நம்ம சேனலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிராவல் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் ஆரம்பிப்போம். ஒரு 5 மாதம் 10 மாதம் கஷ்டப்பட்டு வீடியோ போடுவோம். ஆனால் ரிசல்ட் 10 வியூ 20 வியூ அப்படியே தான் வரும். அப்போது நம்ம மனசு ரொம்ப சோர்ந்து போயிடும். நம்மக்கிட்ட எதுவும் தப்பு இருக்கா, இல்லை யூடியூப் நம்மளோட வீடியோஸை ப்ரொமோட் பண்ணலையா அப்படின்னுலாம் தோணும். சில நேரம் நம்ம கையில் இருக்கிற காசும் முடிஞ்சிடும். ட்ராவல் பண்ண கூட பட்ஜெட் நம்மக்கிட்ட இருக்காது. அப்போ தான் நம்ம மைண்டு கான்செப்டை மாற்றலாம் அப்படின்னு தோணும். இது ஒரு சினாரியோ. இன்னொரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்க சேனல் திடீர்னு சடனாக ட்ராப் ஆகும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். கேட்டகரியை மாற்றணும் அப்படின்னு தோன்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி வியூஸே வரல, நீங்கள் நினச்ச மாதிரி க்ரோத்தே இல்லை அப்படின்னு நடக்கும். 2வது காரணம் என்னவா இருக்குன்னா, உங்கள் சேனல் முன்னாடி நல்லா போயிட்டு இருந்தது, ஆனால் இப்போது சடனாக வியூஸ் எல்லாம் குறைஞ்சி 3 மாதம் 6 மாதமா வியூஸே இல்லை அப்படின்னு தோன்றுறது. இந்த 2 சிச்சுவேஷனால தான் நீங்கள் யோசிக்கிறது கான்டென்ட் ஸ்விட்ச். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப் அல்காரிதம் உங்கள் கேட்டகரியை மட்டும் பார்க்கலங்க, உங்களோட ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பார்க்குது. நீங்கள் கேட்டகரியை மாற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் யூடியூப் அனலிட்டிக்ஸ்குள்ளே போய் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அனலிட்டிக்ஸ் செக்ஷனில் ஆடியன்ஸ் டேப்புக்குள்ளே நீங்கள் போங்க. அங்கே வாட்ஸ் யோர் ஆடியன்ஸ் வாட்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் வீடியோ போடுறீங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அங்கே உங்களோட ஆடியன்ஸ் வேறு எந்த சேனல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ற லிஸ்ட்டும் வரும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மற்ற சேனலும் ட்ராவல் வ்ளாக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியுமா உங்களுக்கு? யூடியூப் உங்களோட வீடியோவை சரியான ஆடியன்ஸ் கிட்ட தான் கொண்டு போகுது. ஆனால் உங்களோட வீடியோ ஆடியன்ஸுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். உங்கள் ப்ரெசன்டேஷன் அண்ட் குவாலிட்டியில் தான் தப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கேட்டகரிலாம் மாற்றக்கூடாது. உங்களோட கான்டென்ட்டை மட்டும்தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் ட்ராவல் வீடியோ போடுறீங்க, ஆனால் அனலிட்டிக்ஸில் உங்களோட ஆடியன்ஸ் எல்லாமே ரெசிப்ட் வீடியோ இல்லாமல் குக்கிங் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு வருது. அப்போ தான் நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் சேனலுக்குள்ளே வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு ட்ராவல் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களுக்கு குக்கிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது உங்களுக்கு நல்ல குக்கிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட கேட்டகரியை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட அந்த ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் குக்கிங் வீடியோஸ் போடுறது மூலயமா அவங்க கண்டிப்பாக உங்களோட வீடியோஸை பார்ப்பாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட சேனல் டெட் ஆகாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா போயிட்டு இருந்த சேனல் சடனாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1 lakh வியூஸ்லாம் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போது 1000 வியூஸ் வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் உங்களோட காம்படிட்டரை நீங்கள் பார்க்கணும். உங்கள் கேட்டகரியில் இருக்கிற மற்ற கிரியேட்டர்ஸ் எப்படிலாம் வீடியோ போடுறாங்க, அவங்க டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிட்டாங்களா, நீங்கள் இன்னும் பழைய ஸ்டைலில் தான் வீடியோ போடுறீங்களா? எக்ஸாம்பிளுக்கு முன்னாடியெல்லாம் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸை எடிட் பண்ணுவோம், ஆனால் இப்போ ஏஐ வந்துருச்சு. ஸோ நீங்கள் இன்னும் ஃபோட்டோஷாப்னு சொல்லிட்டு இருந்தால் யாருமே பார்க்க மாட்டாங்க. எவ்ரிஒன் வாண்ட்ஸ் ஏஐ. ஸோ நீங்கள் கேட்டகரியை மாற்ற வேண்டாம், கான்டென்ட்டை அப்டேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டோ அதை உங்கள் கேட்டகரியில் கொண்டு வாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ட்ரெண்டுக்காக கேட்டகரியை மாற்றுறது. இன்றைக்கி நியூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போடுறது, நாளைக்கு கேமிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமிங் போடுறது. இப்படி யூடியூப் அல்காரிதத்துக்கு உங்கள் சேனல் மேலே நம்பிக்கையே போயிடும். இந்த சேனல் யாருக்காக அப்படின்னு அதனால முடிவே பண்ண முடியாது. ஸோ ரேண்டம் கேட்டகரியாக இருந்தால் உங்களோட சேனல் டெட் சேனலாக ஆகிடும். ஸோ எப்பயுமே ஒரு டேட்டாவை வச்சு நீங்கள் முடிவெடுங்க. ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, இது 2மே மேட்ச் ஆனால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட சேனலோட கேட்டகரியை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும்.
ஸோ நான் ஃபைனலாக சொல்கிறது இதுதாங்க. யூடியூப் அல்கோரத்தை, அதாவது அனலிட்டிக்ஸை நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்கள் ஆடியன்ஸ்க்கு வேறு என்ன பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கேட்டகரியை நீங்கள் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றுங்க. அப்டேட் ஆக முடிஞ்சிச்சுன்னா அப்டேட் ஆகுங்க, முடியல அப்படின்னா மட்டுமே உங்களோட சேனலை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுங்கள். கேட்டகரியை சேஞ்ச் பண்ணுறது தப்பே கிடையாதுங்க. ஆனால் அது சரியான காரணத்துக்காக மட்டுமே தான் போகணும். ஸோ நீங்கள் இது போல் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? உங்களோட சேனலுக்கு வியூஸ் குறைஞ்சிருச்சா? உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் என்ன நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.